music. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். இந்த ஆண்டு தங்கத்தை விடவும் வெள்ளியின் விலை புலி பாய்ச்சலாக பறக்கிறது. வெள்ளி விலை இந்த அளவுக்கு உயர என்ன காரணம் என்பது புரியாமல் மக்கள் இருக்கிறார்கள். வெள்ளி விலை இந்த அளவுக்கு உயர என்ன காரணம்? இதன் பின்னணி என்ன? வெள்ளியில் இப்போது முதலீடு செய்யலாமா என்பது குறித்து வல்லுநர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று நாம் இப்போது விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்பாக தங்கம் வெள்ளி விலை நிலவரத்தை பார்த்து விடலாம். அதாவது காலை நிலவரம். இன்று தங்கம் விலை ஒரு கிராமுக்கு 40 ரூபாயும் ஒரு பவுனுக்கு 320 ரூபாயும் உயர்ந்துள்ளது. வெள்ளியின் விலை 1 ரூபாய் குறைந்திருக்கிறது. இன்று ஒரு கிராம் தங்கம் 11,900 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு பவுன் தங்கம் 95,200 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. ஒரு கிராம் வெள்ளி 206 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. இந்தியாவில் பண்டிகை காலங்களில் பொதுவாக மக்கள் தங்கத்தை அதிக அளவில் வாங்குவார்கள். ஆனால் இந்த ஆண்டு வெள்ளியின் விலை ஏற்றம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. உலக அளவில் வெள்ளியின் தேவை அதிகரித்திருப்பதால் வெள்ளியின் விலை தொடர்ந்து உச்சம் தொட்டு வருகிறது. இந்த ஆண்டு மட்டும் வெள்ளி விலை கிட்டத்தட்ட 75% உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. பல்வேறு காரணங்களால் வெள்ளியின் தேவை அதிகரித்துள்ளதே இதற்கு பிரதான காரணமாகும். இந்தியாவில் 1 கிலோ வெள்ளி சுமார் 2 லட்சம் ரூபாயை தாண்டி புதிய உச்சத்தை பதிவு செய்திருக்கிறது. அதிகரிக்கும் தேவை, சப்ளை செயினில் இருக்கும் பிரச்சனை உள்ளிட்டவை காரணமாக வெள்ளி விலை அதிகரித்திருக்கிறது. மக்களில் கணிசமானோர் வெள்ளியை பாதுகாப்பான முதலீடாக கருதுகிறார்கள். அதுதான் வெள்ளி விலை அதிகரிக்க பிரதான காரணமாக இருக்கிறது. இதன் காரணமாகவே இந்த ஆண்டு தங்கத்தை மிஞ்சும் அளவுக்கு வெள்ளி விலை பறக்கிறது. இது தொடர்பாக ஆக்மண்ட் கோல்ட் ஆராய்ச்சி பிரிவு தலைவர் ரெனிஷா பிரபல ஆங்கில ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், வெள்ளி விலை தற்போதைய சூழலில் தொடர்ந்து உயரும் என்றே தெரிகிறது. அதே நேரம் ஃபியூச்சர்ஸ் வெள்ளி சரிந்தால் வரும் வாரங்களில் வெள்ளி விலை 4 முதல் 5% வரை சரியலாம் என கூறியிருக்கிறார். தங்கம் என்பது பெரும்பாலும் எதற்கும் யூஸ் ஆகாது. அதிகபட்சம் நகை செய்து போடலாம் அல்லது முதலீடாக வைக்கலாம். அது தொழிற்சாலைக்கு குறிப்பிடத்தக்க அளவில் எந்த ஒரு பலனையும் கொடுப்பதில்லை. அதே நேரம் வெள்ளி அப்படி கிடையாது. சூரிய மின் தகடுகள், மின்சார வாகனங்கள், செயற்கை நுண்ணறிவு ஹார்ட்வேர் மற்றும் 5G உள்கட்டமைப்பு என பல நவீன தொழில்நுட்பங்களுக்கு வெள்ளி தேவைப்படுகிறது. அதாவது தொழில்துறைக்கு இப்போது வெள்ளி அதிகமாகவே தேவைப்படுகிறது. இதுவும் வெள்ளி விலை அதிகரிக்க பிரதான காரணமாக இருக்கிறது. வெள்ளி விலை இந்த ஆண்டு சுமார் 75% உயர்ந்துள்ளது தொடர்பாக பேசியிருக்கும் ரெனிஷா, மக்கள் வெள்ளியை ஒரு பாதுகாப்பான முதலீடாக கருத ஆரம்பித்துள்ளனர். சப்ளை செயினில் பிரச்சனையும் இருக்கிறது. இந்த இரண்டும் சேர்த்தே வெள்ளி விலையை எங்கேயோ கொண்டு போய்விட்டது. கையிருப்பு வெள்ளி குறைந்து விட்டது. சில இடங்களில் பற்றாக்குறையே நிலவுகிறது. இதன் காரணமாகவே ஸ்பாட் வெள்ளி விலைகள் வெள்ளி ஃபியூச்சர்ஸை விட அதிகமாக இருக்கிறது. அமெரிக்க மத்திய வங்கியின் வட்டி விகித குறைப்பு ஆகியவை இப்போது வெள்ளி விலை அதிகரிக்க காரணமாக உள்ளது. அதே நேரம் விலை இதனால் தாறுமாறாகவும் அதிகரித்துவிட்டது. மறுபுறம் காசாவில் தற்காலிக போர் நிறுத்தம் போன்ற புவிசார் அரசியல் பதட்டங்கள் தணியும் அறிகுறி தெரிகிறது. இதனால் குறுகிய காலத்தில் வெள்ளியில் லாபம் பார்க்கலாம் என முதலீடு செய்ய நினைப்போர் இப்போது தவிர்ப்பது நல்லது என கூறியிருக்கிறார். அதாவது கடந்த சில வாரங்களில் வெள்ளி விலை தாறுமாறாக உயர்ந்தது. வரும் காலங்களிலும் வெள்ளி அதே போல உயரலாம். இதனால் சில வாரங்களில் பெரிய தொகையை லாபம் பார்க்கலாம் என நினைத்து வெள்ளியை அதிகமாக வாங்கினால் பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள வாய்ப்பும் இருக்கிறது என எச்சரிக்கை விடுக்கிறார். இதற்கிடையேதான் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை வரும் நாட்களில் குறையக்கூடும் என்றும் நிபுணர்கள் சொல்கிறார்கள். அதாவது அடுத்த சில நாட்கள் அல்லது வரும் வாரங்களில் தங்கம் மற்றும் வெள்ளி விலையில் பெரும் சரிவு ஏற்படலாம் என நிபுணர்கள் நம்புகின்றனர். மேலும் இதுவே தங்கம் மற்றும் வெள்ளி விலை உயர்வின் இறுதிக்கட்டமாக இருக்கலாம் என்றும் நிபுணர்கள் கூறுகிறார்கள். சரி, தங்கம் மற்றும் வெள்ளி விலை எவ்வளவு குறையக்கூடும் என்பது பற்றியும் பார்க்கலாம். தங்கம் 30 முதல் 35%, வெள்ளி 50% குறைய வாய்ப்புள்ளது என கூறப்படுகிறது. அதன்படி தங்கம் 35% குறைந்து விலை 77,701 ரூபாயாகவும், வெள்ளி 50% குறைந்து 77,450 ரூபாயாகவும் விற்பனையாக வாய்ப்புள்ளது.
மேலும் கடந்த கால இறக்கங்களை வைத்து பார்க்கும்போது 2007, 2008 மற்றும் 2011 ஆண்டுகளில் ஏற்பட்ட பெரிய ஏற்ற இறக்கங்களுக்கு பிறகு தங்கம் 45% சரிந்தது. தங்கம் $2,600 முதல் $2,700 குறைந்தவுடன் அதை மீண்டும் வாங்குவது பாதுகாப்பானது. இந்த நிலையில் தங்கம் உலகின் மிக சிறந்த முதலீடாக மாறும். ஆனால் வெள்ளி வாங்குபவர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம். ஏனெனில் உலகளாவிய மந்தநிலை நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் தற்போது ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் இந்த உயர்வு நீண்ட காலத்திற்கு நீடிக்காது. தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிர்ணய முறையில் மாற்றம், ஒரு பெரிய விலை குறைப்பு வரப்போகிறது என்றும் முதலீட்டாளர்கள் இந்த சரிவுக்கு தயாராக இருக்க வேண்டும் எனவும் நிபுணர்கள் சொல்கிறார்கள். Subscribe to One India and never miss an update. Music. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.